ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நல்லா பீக்கங்காய் போட்ட சாம்பார், நல்லா மொறுமொறுன்னு பருப்பு வடை, ரசம், முட்டைகோஸ் பொரியல் இதெல்லாம் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கிறேன். நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு வந்து நான் குக்கரில் கழுவிட்டு வேக போட்டிருக்கேன். அது கூடயே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 தக்காளி கழுவிட்டு அது கூட கட் பண்ணி போட போகிறேன். பீக்கங்காய் சாம்பார் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். பீக்கங்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு வச்சிங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு நான் வந்து புளி சேர்க்காமல் வைக்க போகிறேன். அதனால் ஒரு 4 பழுத்த தக்காளியாக நான் இந்த பருப்பு கூட சேர்க்க போகிறேன். 150 கிராம் பருப்பு, 4 தக்காளி, ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன். இப்போ பீக்கங்காய் நல்லா பிஞ்சு பீக்கங்காயாக ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்துகிட்டு தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு கொஞ்சம் வேகட்டும். ஒரு அரைப்பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம காயை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருவோம். காய் வந்து கட் பண்ணிக்கலாம். காய் கட் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ காய் நல்லா கட் பண்ணியாச்சு. இந்த காய் வந்து அப்படியே நம்ம பருப்பு கூட சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை தலையும் வாலையும் கட் பண்ணி தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தோல் உரிச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரமாக நம்ம உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உரித்து எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி வந்து சமையலில் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு வடைக்கு தேவையான பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே மெதுவாக பருப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கட்டும். இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்போ அந்த குப்பையெல்லாம் வாரி நான் வந்து குப்பை தொட்டியில் போட்டுடுறேன். பருப்பு பாருங்கள், ஒரு அரைப்பாகம் வெந்துருச்சு. இப்போ ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கும் போட்டுட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து வடைக்கு, ரசத்துக்கு, பொரியலுக்கெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சீக்கிரமாக வெந்துடும். காய் தோல் சீவும் இல்லைங்களா, அதை வச்சுட்டு நல்லா சீவி பாருங்கள். அப்படியே சன்னமாக அழகாக இருக்கும். நான் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சன்னமாக இருக்குன்னு. வந்து முட்டைகோஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ முட்டைகோஸ் சீவி வச்சாச்சு. வடைக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருக்குது. பருப்பும் வந்து 2 விசில் வந்துருச்சு. பார்த்தீங்களா, பருப்பு நல்லா வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து முட்டைகோஸ் பொரியலுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த பக்கம் சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நடுவில் வந்து பருப்பு வச்சுருக்கேன். இப்போ 2 பாத்திரத்துலேயும் ஆயில் விட்டுக்கிறேன். பொரியலுக்கு தகுந்த ஆயில் விட்டுக்கோங்க, சாம்பாருக்கு தகுந்த ஆயில் விட்டு சாம்பாருக்கு கொஞ்சம் கடுகு, வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு பொரியட்டும். இப்போ முட்டைகோஸ் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கடுகு போட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு முட்டைகோஸ் வந்து சீவி வச்ச முட்டைகோஸ் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் முட்டைகோஸ் பொரியல் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்படியே சாம்பார் கூட கொட்டிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு 2 கொதி வந்துடட்டும். சாம்பாருக்கு தேவையான உப்புலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வடைக்கு வந்து அதே பாத்திரத்தவே க்ளீன் பண்ணி வடைக்கு ஆயில் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாம்பாருக்கு உப்பு போட்டுட்டேன். சாம்பார் கிண்டி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், வடை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடைக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு வந்து ஒரு 5-6 பல் சேர்த்துட்டு, சோம்பு வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு
1/4 கிலோ பருப்பு இருக்கும். இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கல் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வடைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் அரைச்சிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் பருப்பு ஊற வச்சுட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா தயாராகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பருப்பு கூடயே சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். இது வந்து குயிக்காக சமைக்கிற சாம்பார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் விருப்பப்பட்டால் கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் வந்து ஒரு நாள் சேர்ப்பேன், ஒரு நாள் சேர்க்காமல் செய்வேன். இதுவே சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக வணங்கிருச்சு. இதையும் வந்து நம்ம இறக்கி வைக்க போகிற ஸ்டேஜ். இப்போ வந்து வடை போட்டுடலாம். வடையை நல்லா பிணைஞ்சிட்டு மாவு உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி தட்டி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் இந்த பருப்பு ஊற வைக்கும்போது வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக, இஞ்சி கம்மியான அளவில் பருப்பு வடைக்கு சேர்க்கணும். இப்போ கோஸ் பொரியல் தயாராகிடுச்சு. அதையும் இறக்கி வச்சுக்கலாம். வடை இப்போ வந்து வெந்துட்டு இருக்கட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம ரசமும் தயார் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே புளி ஊற வச்சுட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி கையிலே நசுக்கி விட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த புளி கூட இது கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடையும் பார்த்திங்கன்னா நமக்கு வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். வடை வந்து கம்மியாகவே நம்ம தொட்டுக்கிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். மீதி இருக்கிறது வந்து ஈவினிங் வந்து டீ டைமுக்கு நான் செஞ்சுக்குவேன். இந்த அளவுக்கு வந்து மதியானம் எங்களுக்கு லஞ்சுக்கு போதும். நம்ம ஆயிலெலாம் பொரித்து சாப்பிட்றோம் என்னடா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் எது செஞ்சாலும் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்து ரசம் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட்டு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் வந்து நல்லா வந்து பொரியணும், அந்த நிறம் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். வரமிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சீரகம், மிளகு தட்டி வச்சோம், அதை சேர்த்துட்டு மல்லி இலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. வதக்கும் போது போட்டிங்கன்னா தான் அந்த ரசம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இந்த ரசம் வந்து நீங்கள் கொதித்தாலும் கடுத்த மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரசமும் வந்து நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோ வேணுன்னா உங்கள் வந்து கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.